சுரா கைடு எளிய முறையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற லேட்டஸ்ட் நியூ கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரே கைடு சுராஸ் டிஎன்பிஎஸ்சி கைடு அனைத்து புத்தக கடைகள் மற்றும் புத்தக கண்காட்சியில் கிடைக்கும். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம். செய்தி சுருக்கம். களமிறங்கும் அண்ணாமலை, காத்திருக்கும் சஸ்பென்ஸ். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை 2021 சட்டசபை தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்டு திமுகவின் செந்தில் பாலாஜியிடம் தோற்றார். ஆனாலும் சோர்வடையாமல் திமுகவையும் தமிழக அரசின் செயல்பாடுகளையும் கடுமையாக விமர்சித்தார். ஆதாரங்களுடன் அவர் வைத்த வாதங்கள் மக்கள் மத்தியில் எடுபட்டன. பாரதிய ஜனதாவுக்கான கட்டமைப்பு உருவானது. கிராமங்கள் தோறும் பாரதிய ஜனதா கொண்டு சேர்க்கப்பட்டது. அனைத்து தொகுதிகளிலும் அண்ணாமலை நடத்திய என் மக்கள் யாத்திரைக்கு பெரும் வரவேற்பு இருந்தது. மக்கள் திரண்டு வந்தனர். அதை வைத்துதான் அதிமுக கூட்டணி இல்லாமலேயே தேர்தலை சந்திக்க அண்ணாமலை தயாராகிவிட்டார். இந்த முறை பாஜக எப்படியும் 2 இலக்க சதவீத ஓட்டுகள் பெறும் என்ற நம்பிக்கையில் உள்ளார். உத்தேச வேட்பாளர் பட்டியலுடன் சமீபத்தில் அண்ணாமலை டெல்லி சென்றார். இந்த முறை அண்ணாமலையும் தேர்தலில் போட்டியிட வேண்டுமென கட்சி தலைமை விரும்புவதாக அமித்ஷா, நட்டா இருவரும் கூறியிருக்கிறார்கள். உளவுத்துறை தகவல்படி கோவை, திருப்பூர், பொள்ளாச்சியில் போட்டியிட்டால் கணிசமான ஓட்டுகளுடன் வெற்றி பெற வாய்ப்புள்ளது என சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லை என அண்ணாமலை மறுத்துள்ளார். போட்டியிட்டு ஆக வேண்டிய சூழல் இருப்பதாக அமித்ஷா, நட்டா வலியுறுத்தியுள்ளனர். தமிழகம் வந்த அண்ணாமலை கோவையில் கட்சி நிர்வாகிகளுடன் பேசி தொகுதி நிலவரம் குறித்து கேட்டறிந்ததாக தெரிகிறது. அண்ணாமலையை போல் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நீலகிரி தொகுதியில் போட்டியிடலாம் என கூறப்படுகிறது. திமுக நேர்காணல் 5 மணி நேரத்தில் நிறைவு. லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணியில் திமுக நேரடியாக 21 இடங்களில் போட்டியிடுகிறது. காங்கிரஸ் கட்சிக்கு 10, விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளுக்கு தலா 2 இடங்கள், மதிமுக, கொங்கு மக்கள் தேசிய கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு தலா 1 இடங்கள் என 40 தொகுதிகள் உறுதி செய்யப்பட்டன. இந்நிலையில் லோக்சபா தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட 2984 பேர் விருப்ப மனு அளித்திருந்தனர். அவர்களுக்கு நேற்று திமுக தலைமை அலுவலகத்தில் ஸ்டாலின் தலைமையில் நேர்காணல் நடந்தது. நேர்காணலின் போது தொகுதி நிலவரம், வெற்றி வாய்ப்புகள் குறித்து கேட்கப்பட்டது. வழக்கமாக நேர்காணல் 2 முதல் 3 நாட்கள் நடைபெறும் நிலையில் நேற்று காலை 9 மணிக்கு தொடங்கிய நேர்காணல் மதியம் 2 மணிக்கு நிறைவு பெற்றது. கூட்டமாக கொத்தாக அமர வைத்து நேர்காணலை முடித்ததால் நிர்வாகிகள் அதிருப்தியடைந்தனர். ஏற்கனவே வேட்பாளர்கள் பட்டியலை கட்சி தலைமை தயாரித்து விட்டதால் ஒரே நாளில் நேர்காணல் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. இதனால் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து சற்று நேரம் பேசலாம், தங்கள் கருத்தை கூற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என ஆர்வமுடன் காத்திருந்த நிர்வாகிகள் தங்கள் குமுறலை வெளிப்படுத்தினர். கமலுக்கு ராஜ்யசபா சீட், எங்களுக்கு ஒன்றும் இல்லை. 2011 சட்டசபை தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் 2 தொகுதிகளில் தனி சின்னத்தில் போட்டியிட்டு வென்றது. 2013 ராஜ்யசபா தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட கனிமொழிக்கு மாமக எம்எல்ஏக்கள் 2 பேர் ஆதரவு அளித்தனர். இதனால் அதிமுக உடனான கூட்டணி முறிந்தது. 2019 லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணியில் மாமக சேர்ந்தது. கட்சி பிளவுபட்டதை காரணம் காட்டி சீட் ஒதுக்கவில்லை. இருந்தாலும் பாரதிய ஜனதா வெற்றியை தடுக்க திமுகவை ஆதரிப்பதாக மாமக அறிவித்தது. 2021 சட்டசபை தேர்தலில் மாமக சார்பில் 2 பேர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வென்றனர். வரும் லோக்சபா தேர்தலில் ஒரு சீட் தரும்படி மாமக தலைவர் ஜவாஹிருல்லா கேட்டார். ஆனால் தொகுதி எதுவும் ஒதுக்காமல் தொகுதி பங்கீட்டை திமுக முடித்தது. கூட்டணியில் சேர்ந்தவுடனே கமல்ஹாசன் கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட் வழங்கிய திமுக 2013 கனிமொழி ராஜ்யசபா எம்பியாக உதவிய எங்களுக்கு எதுவும் செய்யவில்லை என மாமகவினர் திமுகவை விமர்சிக்கின்றனர். கட்சிக்குள்ளேயே ஜவாஹிருல்லாவுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. திருச்சியில் நடக்கும் செயற்குழு கூட்டத்தில் லோக்சபா தேர்தலில் எங்கள் நிலைப்பாட்டை அறிவிப்போம் என அவர் கூறியுள்ளார். ஓபிஎஸ் அணியில் போட்டியிட 414 பேர் விருப்ப மனு. முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் துவக்கிய அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் லோக்சபா தேர்தலில் போட்டியிட நேற்று விருப்ப மனுக்கள் விநியோகிக்கப்பட்டன.
தமிழகத்தில் உள்ள 39 லோக்சபா தொகுதிகளிலும் புதுச்சேரி தொகுதியிலும் போட்டியிட விரும்புவோர் 10,000 ரூபாய் கட்டணம் செலுத்தி விருப்ப மனு அளிக்கலாம் என்று பன்னீர்செல்வம் அறிவித்தார். தலா 10 தொகுதிகள் வீதம் 4 குழுக்களாக விண்ணப்ப படிவம் வழங்கப்பட்டது. காலை 10 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை விருப்ப மனுக்கள் பெறப்பட்டன. பன்னீர்செல்வம், அவரது மகன்கள் ரவீந்திரநாத், ஜெயபிரதீப் சார்பில் பலர் விருப்ப மனு அளித்தனர். மாலை 6 மணிக்கு ஒவ்வொரு சட்டசபை தொகுதிக்கும் விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் பன்னீர்செல்வம் தலைமையில் நடந்தது. விருப்ப மனு கொடுத்தவர்களிடம் அவர்களின் வெற்றி வாய்ப்பு குறித்து கேட்கப்பட்டது. பாஜக கூட்டணியில் போட்டியிட OPS டிடிவிக்கு 10 தொகுதிகள். தமிழகத்தில் லோக்சபா தேர்தலில் போட்டியிட திமுக முதல் ஆளாக தொகுதி பங்கீட்டை முடித்து நேர்காணலையும் நடத்தியுள்ளது. அதிமுக பாஜக சார்பில் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையும் தொகுதி பங்கீடும் நடந்து வருகிறது. இந்நிலையில் பாஜக கூட்டணியில் இணைந்து 10 தொகுதிகளில் போட்டியிட பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் அணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை, சேலம், கோவை, கிருஷ்ணகிரி ஆகிய 10 தொகுதிகளை கேட்டுள்ளதாக அதிமுக உரிமை மீட்புக்குழு நிர்வாகிகள் தெரிவித்தனர். பாஜகவுடன் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நாளையும் நாளை மறுநாளும் நடக்க உள்ளதாகவும் கூறினர். ஜாஃபர் சாதிக் மீது இடி வழக்கு, அரசியல் புள்ளிக்கு சிக்கல். 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு கடத்தியது தொடர்பான வழக்கில் டெல்லியில் 3 பேர் கடந்த மாதம் கைது செய்யப்பட்டனர். அந்த கும்பலின் தலைவனாக திமுக அயலக பிரிவு முன்னாள் துணை அமைப்பாளரும் தமிழ் சினிமா தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக் இருப்பது தெரியவந்தது. தலைமறைவான ஜாஃபர் சாதிக்கை தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நேற்று டெல்லியில் கைது செய்தனர். டெல்லி பாட்டியாலா கோர்ட்டில் ஜாஃபர் சாதிக் ஆஜர்படுத்தப்பட்டார். 7 நாள் காவலில் விசாரிக்க மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கு நீதிபதி அனுமதி வழங்கினார். டெல்லியில் உள்ள மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தலைமை அலுவலகத்தில் அவரிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். போதைப்பொருள் கடத்தல் மூலம் கிடைத்த பணத்தை சினிமா, அரசியல், ரியல் எஸ்டேட், ஹோட்டல் தொழில்களில் ஜாஃபர் சாதிக் முதலீடு செய்துள்ளார். அரசியல் பிரபலங்களுக்கும் கடத்தல் பணத்தில் நிதி வழங்கியுள்ளார். முக்கிய அரசியல் பிரமுகருக்கு ரூபாய் 7 லட்சத்தை ஜாஃபர் சாதிக் கொடுத்துள்ளார். இதுபோல பல தகவல்களை ஜாஃபர் சாதிக் கூறியதாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கூறினர். போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் ஜாஃபர் சாதிக் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவர் மீது அமலாக்கத்துறை தனியாக வழக்கு பதிவு செய்துள்ளது. பல நாடுகளுக்கு போதைப் பொருட்களை கடத்திச் சென்று விற்றதன் மூலம் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஜாஃபர் சாதிக் ஈடுபட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விரைவில் ஜாஃபர் சாதிக்கை காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறை திட்டமிட்டுள்ளது. தமிழக அரசியல் பிரபலத்திற்கு ஜாஃபர் சாதிக் கொடுத்த ரூபாய் 7 லட்சம் தொடர்பாகவும் விசாரணையை முடுக்கிவிட அமலாக்கத்துறை திட்டமிட்டுள்ளது. அதற்காக அந்த அரசியல் புள்ளிக்கும் சம்மன் அனுப்ப அமலாக்கத்துறை திட்டமிட்டுள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்தன. மடியில் கனம் இருப்பதால் பயப்படும் திமுக. வேலூர் மாவட்டம் தொரப்பாடியில் ஏசிஎஸ் குழுமம் சார்பில் புதிய நீதிக்கட்சித் தலைவர் ஏசி சண்முகம் நிலத்தில் இலவச மருத்துவமனை, இலவச திருமண மண்டபம், இளைஞர்கள் பயிற்சி மையம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்தது. ஏசி சண்முகம் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா தேசிய துணைத் தலைவர் சிவராஜ் சிங் சௌகான் கல்வெட்டை திறந்து வைத்தார். பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு உறுப்பினர் குஷ்பு, இயக்குநர் சுந்தர் சி உள்ளிட்ட பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இன்னைக்கு தமிழகத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாய்மார்கள் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போதைப் பொருட்கள். அப்படி பார்க்கும்போது எந்த அளவுக்கு தாய்மார்கள் ஒரு கஷ்டப்பட்டு பயந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவ்வளோ இது அவர் எத்தனை கேம்ப், எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. ஆனா அதை தாண்டி ட்ரக் ஃப்ரீ நேஷன் அவேர்னஸ், போதைப் பொருட்கள் நம்ம தொடவே கூடாது. போதைப் பொருட்கள் நம்ம அடுத்த தலைமுறைக்கு எந்த அளவுக்கு, நம்ம மக்கள் இல்ல, நம்ம பசங்க மட்டும் இல்ல, அடுத்த தலைமுறைக்கு எவ்வளவு பாதிப்பானது, அதை அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்றதுக்கு எவ்வளவு ப்ரோக்ராம், ஒரு 100% ஓட்டிங்ல அவ்வளவு ப்ரோக்ராம்ஸ் பண்ணிருக்கிறாரு. இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது மட்டும் இல்ல, நாளைக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாது. ஒரு 40 நாள் மட்டும்தான் இருக்கு நமக்கு. இந்த 40 நாட்கள் நம்ம இங்கிருந்து வெளியே போகும்போது மக்கள் கிட்ட ஒரே விஷயம் சொல்லணும். யார் இந்த நிச்சயமாக எனக்கு தெரியுது. ஏன்னா ஒரு காலத்துல தமிழகத்துல தாமரை மலரவே மலராத சொல்லும் போது இன்னைக்கு தமிழகத்துல ஆனகட்சி நீங்க எதிர்கட்சி யாருன்னா பார்க்கும்போது பாஜக தான் பார்த்துட்டு இருக்கீங்க. காலையில எந்திரிச்சுன்னா ஐயோ இன்னைக்கு பாஜக என்ன ஒரு தமிழ் வரப்போகுது, என்ன வெளிவந்து இருக்க போகுதுன்னா தெரியாம இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல அத்தனை பேர் பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பயப்படுறதுக்கு ஒரே காரணம், நீங்க தவறு செஞ்சிருக்கீங்க, மடியில் தவறு இல்லைன்னா உங்களுக்கு மேம் இல்லைன்னா பயம் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தவறுகள் நடந்திருக்கு. இந்த தவறுகள் இதோட முற்றுப்புள்ளி வச்சுட்டு இந்த ஏரியால இருந்து
நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் உங்களுக்காக காத்துட்டு சொல்லிட்டு குண்டுவெடிப்பு குற்றவாளி ஹைதராபாத்தில் பதுங்கல். கர்நாடக மாநிலம் பெங்களூரு புரூக்ஃபீல்டு பகுதியில் உள்ள ராமேஸ்வரம் கஃபே உணவகத்தில் கடந்த 1ஆம் தேதி குண்டு வெடித்தது. இதில் 10 பேர் காயமடைந்தனர். இந்த வழக்கை என்ஐஏ விசாரித்து வருகிறது. சந்தேக நபரின் சிசிடிவி காட்சிகளை அதிகாரிகள் வெளியிட்டுள்ளனர். அந்த நபர் பற்றி தகவல் கொடுப்பவர்களுக்கு 10 லட்சம் சன்மானம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் நடந்து 10 நாட்கள் ஆகியும் அந்த நபர் இன்னும் பிடிபடவில்லை. அந்த நபர் பெங்களூருவில் இருந்து பல்லாரிக்கு தப்பிச் சென்றதாக தகவல் கிடைத்ததால் பல்லாரியில் தேடுதல் வேட்டை நடந்தது. அங்கும் அவர் சிக்கவில்லை. இந்நிலையில் அந்த நபர் கலபுரகி வழியாக தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்திற்கு தப்பிச் சென்றதாக என்ஐஏ அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. நேற்று காலை கலபுரகி சென்ற என்ஐஏ அதிகாரிகள் கலபுரகி பஸ் நிலையத்தில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தனர். டிரைவர்கள், கண்டக்டர்களிடமும் விசாரணை நடத்தினர். தொடர்ந்து ஹைதராபாத்தில் தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனர். வீரகனூர் மயான கொள்ளை விழா, இரத்த சோறு சாப்பிட்டு வழிபாடு. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே உள்ள வீரகனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மயான கொள்ளை விழா கடந்த 8ஆம் தேதி பால்குட ஊர்வலத்துடன் துவங்கியது. தொடர்ந்து காடு வளைப்பு, காளி புறப்பாடு, வல்லாளராஜன் கோட்டை இடித்து மயான சூறை இடுதல் நிகழ்ச்சி நடந்தது. அலங்கரிக்கப்பட்ட அம்மன் வீரபத்ர சுவாமி, பாவாடை ராயன் சுவாமிகள் புஷ்ப தேர் அலங்காரத்தில் சுவேத நதிக்கு கொண்டு சென்றனர். சுவேத நதி மண்ணில் பெரியாண்டாச்சி அம்மன் சுவாமி உருவம் வடிவமைத்து 10க்கும் மேற்பட்ட கிடா, 20க்கும் மேற்பட்ட கோழிகளை பலி கொடுத்தனர். காளி உருவம் அணிந்து பூசாரி பூங்கரகம் எடுத்து வந்த பின் மயான கொள்ளை விழா நடந்தது. பலி கொடுத்த ஆட்டின் ரத்தம் கலந்த பிரசாதத்தை குழந்தை வரம் கேட்டு மடிப்பிச்சை எடுத்த 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்த விழாவில் ஆத்தூர், கெங்கவல்லி, தலைவாசல், வீரகனூர் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். கொஞ்சம்